வணக்கம் தமிழா தமிழச்சி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் அவங்களுக்கு சர்ச் பாரில் நேம் வந்து வந்துட்டு தான் இருந்திருக்கு. அவங்களோட சேனல் நேமை சர்ச் பண்ணாங்க அப்படின்னா நேம் வந்துட்டு தான் இருந்திருக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் வந்துட்டு வரல சர்ச் பாரில். ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு வராமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க யூடியூப்க்கு வந்துட்டு மெயில் அனுப்பிச்சாங்க. ஃபீட்பேக்ஸில் போய்ட்டு அவங்க மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேனல் வந்துட்டு சர்ச் பாரில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு நிற்கிது. இந்த பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேருக்கு வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னன்னா, நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சேனலில் வந்துட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஆனால் வந்துட்டு என்னோடய சேனல் நேம் வந்துட்டு சர்ச் பாரில் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ ஏன் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட சேனல் சர்ச் பாரில் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து நிற்கணும்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், ஏன் உங்கள் சேனல் ஃபஸ்ட் ப்ளேஸில் வர மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுற 5th சேனல் அம்மூஸ் கிச்சன் ஒரு மரக்கன்று அவங்களே நட்டு வச்சு அதை வீடியோவை மேக் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ அவங்க சேனல் லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு மரக்கன்றை நட்டு வைங்க. நட்டு வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுங்க. இந்த வீடியோவில் நம்ம சேனலை பற்றியும் நம்ம சேனலில் பண்ணுற இந்த ஃப்ரீ ப்ரொமோஷனை பற்றியும் நீங்கள் சொல்லணும். அதேமாதிரி அந்த வீடியோ நீங்கள் உங்கள் சேனல் அப்லோட் பண்ணும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இந்த மூணுத்துலேயும் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட சேனல் நேம் க்ரீன் ஃபார்ம் டெக்னோங்கிற அந்த நேமை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். இப்படி ஒரு வீடியோ உங்கள் சேனல் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏதாவது ஒரு வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நான் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் சேனலையும் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரீ ப்ரொமோஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறையா சந்தேகம் வரலாம். அதுக்கு ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோட லிங்க்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஒரு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நேம் நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்களோ அந்த நேமை யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். முதல்ல இதை வந்துட்டு யாருமே பண்ணுறது கிடையாது. உங்களோட நேம்லேயே வந்துட்டு நீங்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பேர் இந்த உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பேருக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த நேமில் நிறைய பேர் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது பக்கத்தில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முதல்ல யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நேமில் சேனல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த சேனல் நேமை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டைப் அப்படின்னு போட்டு ஆல் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். அதில் சேனல் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நேமில் சேனல் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த நேமில் இருக்கிற எல்லா சேனல்ஸோட லிஸ்ட்டும் வரிசையாக வந்துடும். வீடியோஸ்லாம் வராது, வெறும் சேனல் மட்டும்தான் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் நேமில் யார் யாரெல்லாம் சேனல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படி உங்கள் நேமில் ஏற்கனவே ஒரு பெரிய சேனல் இருக்குது அப்படின்னா அந்த நேமை உங்களோட சேனலுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கங்க. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறும் கிடையாது. அவங்களால கிளைமோ ஸ்ட்ரைக்கோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. யார் வேணாலும் எந்த நேமில் ஒரே நேமில் எத்தனை சேனல் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அது சர்ச் பாரில் காமிக்காது. நீங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போட்டுட்ருப்பீங்க. ஆனால் யாராவது அந்த நேமில் போய்ட்டு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சேனல் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து நிற்கும். அப்போ என்னோடய சேனல் வந்துட்டு அங்கே வரவே வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். அவங்களோட சேனலில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி, இப்போ அவங்க ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 10,000 20,000 சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணி நிறைய வியூஸை கெயின் பண்ணி அதுக்கப்புறமா சர்ச் பாரில் வருமானு கேட்டிங்கன்னா அப்போ கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா அவங்களோட சேனல் வந்துட்டு பழைய சேனலாக இருக்கும். ஸோ அந்த பழைய சேனல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த சர்ச் ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்க வீடியோஸ் கம்மியாக போட்டாலும் பல நாளாக அந்த பேர் இருக்கிறனால அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணால் கூட உங்களோட நேம் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் இல்லாமல் செகண்ட் ப்ளேஸில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு ஒரு ரியல் ஃபேக்ட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற ஒரு நேமை சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களோட நேம், நீங்கள் ஒரு சேனலுக்கு நேம் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த நேமில் ஏதாவது பெரிய சேனல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரை தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க.
ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜை வந்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதுவும் வந்துட்டு நீங்கள் வீடியோ போட்டாலே வந்துட்டு உங்கள் சேனல் அப்ரூவல் ஆக போகிறதில்ல. மானிட்டைசேஷனுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா நீங்கள் ரீச் பண்ணணும். ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும். இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்குது. யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற நேமில் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அங்கே சர்ச் பாரில் போய்ட்டு உங்கள் சேனலை டைப் பண்ணும்போது வேறு சேனல் வரும்போது அதுவே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆகும். உங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கே வந்துட்டு மைண்ட் வந்துட்டு இருக்காது. அதனால தான் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு சேனல் நேம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேமில் வந்து வேறு ஏதாவது சேனல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது முதல் விஷயம். அதே நேரத்தில் இப்போது நீங்கள் ஒரு சேனல் நேம் யோசிச்சு வச்சுருக்கீங்க. அந்த நேமில் நீங்கள் செக் பண்ணும்போது நிறையா சின்ன சின்ன சேனல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக வந்து அதே நேம்லேயே சேனலை க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லா நேம்லேயுமே வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு நேமை டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேமில் கிட்டத்தட்ட ஒரு 20 சேனலாவது குறைஞ்சது இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸே போட்டுக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. 1, 2, 5, 10 இந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த நேமில் நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ணும்போது எடுத்த உடனே ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து நிற்காது. அவங்களோட தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து நிற்கும். நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் வரும். ஸோ எல்லா நேம்லையுமே சேனல் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கூட யாராவது ஃபேக் சேனல் அதே நேமில் கூட க்ரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் தான். எல்லாத்துலேயும் நீங்கள் தனியாக தெரியும்னா நீங்கள் தனியாக எதாவது செய்யணும். எல்லாத்துலேயும் நீங்கள் யூனிக்காக இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் வந்துட்டு யூடியூப்பில் க்ரோ பண்ண முடியும். ஸோ உங்களோட சேனல் நேமே வந்துட்டு யூனிக்காக இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு நேமில் சேனலே இல்லை அப்படின்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். உங்கள் சேனல் க்ரோ ஆகுறதுக்கு அது இன்னும் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், சேனல் கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. சேனல் கீவேர்ட்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்குறதில்ல. அப்படியே கொடுத்தாலும் சம்மந்தம் இல்லாமல் நிறையா கொடுத்து வைக்கிறீங்க. சேனல் கீவேர்ட்ஸில் உங்களோட சேனல் சம்மந்தப்பட்ட எல்லா கீவேர்ட்ஸையும் ஆட் பண்ணுறது முக்கியம்தான். அதே நேரத்தில் உங்கள் சேனல் நேமே வந்துட்டு அதை நீங்கள் கொடுத்து வைக்கணும். நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் அதில் டைப் பண்ணி ஒரு கீவேர்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இன்னும் கூட சர்ச் ரிசல்ட்ஸில் உங்களோட சேனல் நேம் வந்துட்டு ஃபஸ்ட்டில் நிற்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்லையும் டைட்டில்லையும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, டேக்ஸ்லையும் சரி உங்களோட சேனல் நேமை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இப்போது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 ஹேஷ்டேக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஹேஷ்டேக்கில் உங்களோட சேனல் நேமை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே டேக்ஸ்லையும் வந்துட்டு ஏதாவது ஒரு டேக்கில் உங்கள் சேனல் நேமை போட்டுக்கோங்க. டைட்டில்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு பார் மாதிரி போட்டு உங்களோட சேனல் நேமை வந்துட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயம் தாங்க. உங்கள் சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன நேம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. உங்கள் நேம் வந்துட்டு யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள் சேனல் கீவேர்ட்ஸில் வந்துட்டு உங்கள் சேனலோட நேமை வந்துட்டு கம்பல்சரி ஆட் பண்ணுங்கள். ஒரே ஒரு கீவேர்டாக ஆட் பண்ணுங்கள் போதும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 4-5 கீவேர்டாக வரிசையெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு கீவேர்டு ஆட் பண்ணுங்கள் போதும். மற்றது எல்லாமே உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடாக கொடுங்க. அந்த கீவேர்ட்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறதையும் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ், டெக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம்னா, யூடியூப் டிப்ஸ் தமிழ், யூடியூப் சேனல் ஐடியாஸ் தமிழ், யூடியூப் க்ரோத் டிப்ஸ் தமிழ், யூடியூப் சேனல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்கணும். இன்னொரு விஷயம், கீவேர்ட்ஸுக்கும் வந்துட்டு நீங்கள் கம்மா தான் யூஸ் பண்ணணும். ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு கம்மா போட்டுட்டு இன்னொரு கீவேர்டு ஆட் பண்ணுங்கள். எப்படி டேக்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கீவேர்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ கீவேர்ட்ஸில் உங்களோட சேனல் நேமை வந்துட்டு கொடுத்துருங்க. மூணாவது விஷயம், ஒவ்வொரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போதும் அதோட டைட்டில்லையும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, டேக்ஸ்லையும் சரி உங்களோட சேனல் நேமை வந்துட்டு கொடுங்க. முக்கியமாக உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரி உங்களோட சேனல் நேம் வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 இடத்துல இருக்கணும். ஒன்று வந்து ஹேஷ்டேக்காக நீங்கள் கொடுத்துருவீங்க. அதே நேரத்தில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட சேனல் நேம் வந்துட்டு கீழே லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு லைனாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனை போய் பாருங்கள். க்ரீன் ஃபார்ம் டெக்னோ இஸ் அ தமிழ் யூடியூப் சேனல் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உங்களோட சேனல் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸில் உங்களோட சேனல் நேமை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்.
ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ஆரம்பத்தில் பண்ணால் போதுமா? சேனல் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு, மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமும் நம்ம இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணணும். எவ்வளோ பெரிய சேனல்ஸ்லேயும் இன்னும் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். இதில் எதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் போய் உடனே வந்துட்டு உங்கள் சேனலில் வந்துட்டு மாற்றி எடிட் பண்ணிடுங்க. இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இன்னும் யூடியூப்பில் எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்துட்டு சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து நிற்கும். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு நேமில் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேனல் நேம் வந்துட்டு உங்களுக்கு மாற்றுறதுக்கான எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு யூடியூப்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அடிக்கடி சேனல் நேமை மாற்றிக்கிட்டே இருக்கிறதும் தப்பான விஷயம் தான். ஒரு வாட்டி வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. இல்லை அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.